ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி, அதாவது ஆர்கெஸ்ட்ராவில் ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணி ஸ்பீக்கர் பாக்ஸ் சவுண்ட்ஸ் லைட்டிங்லாம் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கன்னா அதை பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ட்டு சிம்பிளாக நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டமான வேலை இருக்குது, இது எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க, இந்த ஸ்டேஜெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க, எந்த மாதிரி போடுறாங்க, அதுக்கு என்னென்ன ஆம்பிளிஃபைஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பீக்கர் பாக்ஸ் எப்படி போடுறாங்க, அதை யூஸ் பண்ணக்கூடிய பார்க் அண்ட் லைட்ஸ், ஷார்பி லைட்ஸ், பிளேசர் லைட்ஸ், ஸ்மோக்கர்ஸ், ஃபயர் மிஷின், பபுள் மிஷின், டான்சர்ஸ்லாம் எங்கேருந்து வராங்க, அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு சிலர் பேக்ரவுண்டில் எல்இடி வால் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நார்மலாக ஸ்க்ரீன் மட்டும் கட்டிப்பாங்க. ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது, ரொம்ப கஷ்டமான விஷயங்களும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம தருமபுரி நேரு ஆடியோ அவர் தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க ஆடியோ சிஸ்டம், லைட்னிங் எல்லாமே அவர் தான் அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. பட் அதுக்காகவும் லைட்னிங் ஒரு டீம், ஆடியோக்கு ஒரு டீம், ஸ்டேஜுக்கு ஒரு டீம், எல்இடி வால்ஸ்க்கு ஒரு டீம், இந்த மாதிரி தனித்தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அவங்க கூட இருந்து எந்த மாதிரி வேலை செய்கிறாங்க, எத்தனை வருஷமாக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த வேலையில் எப்படி அவங்க ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, இதை பிடிச்சி செய்கிறாங்களா இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக செய்கிறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயம் பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என் பேர் வெங்கடேஷுங்க. இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வேப்பனப்பள்ளி தாண்டி திருத்தம்ன்ற ஊரில் நடக்குது. நேரடியோஸ் வலியம், தருமபுரி மாவட்டங்க. இந்த செட்டப் வந்து இன்னைக்கு ரெட்டன்டன்ஸ் இந்த டான்ஸ் நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஆடியோ போட்டுருக்கோம். ஆல்ரவுண்ட் லைட்டிங்கு, லைனர்ஸு, 40 ஸ்பயரு, சப்பு டாப் ஒரு யூனிட்டுங்க போட்டு கொடுத்துருக்கு. அப்புறம் ஆல்ரவுண்டு பெரிகேடு போட்டு சேஃப்டியாக பண்ணி கொடுத்துருக்குங்க. எத்தனை வருஷமா நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? இப்போ 9 வருஷமா இருக்கு. இப்போ போட்டிருக்கிற செட்டப் நீங்கள் வெளியே என்ன ப்ரைஸ் போட்டிருக்கீங்க? இப்போ அங்கே போட்டிருக்கிற செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 ஆகும். என்னென்ன போட்டிருக்கீங்க? ஜென்ரேட்டரு, ஆல்ரவுண்டு ட்ரெஸ் லைட்டிங்கு, லைனர் செட்டப்பு, 40 ஸ்கொயரு, பேரிகேடு எல்லாமே சேர்த்திங்க. எல்இடி வாலோட. இந்த ஊரில் எத்தனை நாள் ப்ரோக்ராம் பேசியிருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான்.
இது என்ன எத்தனை வாட்ஸ் ஆம்ப் இது? எத்தனை வாட்ஸ் இது? 5000 வாட்ஸ். இது என்ன 4 சேனலுங்களா? ஆமாம், அது ரெண்டும் 2 சேனலு. எத்தனை வாட்ஸு? 2200 வாட்ஸ் வரும். ஒரு சேனல் 2200 வாட்ஸ் வரும். எத்தனை பாக்ஸ் போடுவீங்க அதில்? 4 பாக்ஸ். ஒரு சேனலுக்கு 4 பாக்ஸ். அப்படின்னா ஒரு ஆம்பில் 8 பாக்ஸ் போடும். எல்லாமே ஆடியோ சென்டரோட ப்ரோ 12.0 மாடலு. நான் இது மாயா மாஸ்டர். இது எத்தனை வாட்ஸ்? இது 5000 வாட்ஸா? அப்போ இதுக்கு ஒரு சேனல் எத்தனை பட்டி போடுவீங்க? சப்புக்கா இது? இது 4 சேனல் இதுலையா? இதில் என்ன போடுறீங்க? 16 ஸ்கொயர். அப்போ இதோட வாட்ஸ் எத்தனை? ஒரு சேனலுக்கு 2500 வாட்ஸ். ஒரு சேனலுக்கு 2500 வாட்ஸ். ஆமாம். இப்போ இந்த லைனருக்கு அது கீழே இருக்க டாப்பு சப்புக்கு அதுக்கெல்லாம் எந்த ஆம்பு? அந்த பக்கம் இருக்கு இந்த பிஎஸ். இது ரெண்டுமே லைனர் ஏக்கனா? 4 ஸ்பீக்கர் தனித்தனியாக ஒரு சேனலு. இப்போ இந்த இது வந்து ஸ்பேர் 1 வந்துக்கிறியா? ஸ்பேர் ஏது 5500? ஸ்டேஜ் மாஸ்டர் இதுதான் ஸ்பேரு. இப்போ இது லைன் கொடுக்க மாட்டீங்க, ஏதாவது எமர்ஜென்சி நான் மட்டும் கொடுத்துருவீங்களா? இப்போ இந்த போப்பு எது நான் சப்புக்கு எது டாப்புக்கு? ரெண்டு சப்புக்கு. அப்போ டாப்புக்கு லைனருக்கு அதுதான் டாப்புக்கு இது எதுன்னு போட்டுமாங்க. ஓஹோ, டாப் இதுக்கு இது வந்து 2 லைன். ஓகே. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 ஸ்கொயரு, 4 டாப்பு, சப்பு 2, 4, 5, 6, 7, 8 சப்பு, அப்புறம் 8 லைனரு இதில் போட்டிருக்காங்க. இதில் இந்த ஸ்டேஜ் மாஸ்டர் ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் ஆம்ப். இப்போதைக்கு லைன் மட்டும் கொடுத்துருவாங்க, எந்த ஆடியோ இன்புட்டும் அவுட்புட் எடுக்க மாட்டாங்க. இந்த போப்பும் சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 4 டாப்புக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பிஎஸ்எம் 4 சேனலில் இந்த பிஎஸ்எம் 4 சேனல் ரெண்டும் வந்து லைனரை கொடுத்துருக்காங்க. ஒரு சேனல்லேருந்து ஒரு லைனரைக்கு போயிட்டுருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎக்ஸ், அதாவது டிரைவர் ராக்ஸோட ஈக்குவலைசிங் சிஸ்டம். ஈக்குவலைசிங் லவுட் ஸ்பீக்கருக்கு எல்லாமே இன்பில்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதில் ஈக்குவலைசரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேடர் மூலியமாக நம்ம ஆடியோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் A to Z எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இன்பில்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துறதுனால ஜஸ்ட்டு நீங்கள் வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு ஏதாவது கெயின் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல கெயின் செக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ப்ளிட்டர். மற்ற இத்தனை ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஆம்பிளிஃபயர்லேயும் ஒரு தடவை வந்து ஆடியோ அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த ஸ்ப்ளிட்டரில் டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஆடியோ இன்புட்டு கொடுத்துட்டு அதிலேருந்து ஒவ்வொரு ஆம்புக்கு வந்து ஆடியோ அவுட்புட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஸ்டீரியோ சேனலில்.
அது மொத்தமாக ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்லேயும் இது கிராஸ் ஓவர், சப் ஊஃபருக்கான கிராஸ் ஓவர். மற்றபடி எல்லாமே ஆம்பிளிஃபையர்ஸ் தான். இங்கே ஒரு செட் ஆஃப் ஆம்பிளிஃபையர் இருக்குது, அப்புறம் இங்கேயும் தனியாக வச்சுருக்காங்க. இங்கே செட் ஆஃப் ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையர் ஃபுல்லாமே ஸ்கொயர் பாக்ஸுக்கு. இது வந்து ஆடியோ சென்ட்ரோட ஆம்பு. இது மாயா மாஸ்டர் 9000 வாட்ஸு. பிஎம்எக்ஸில் ஒரு ஆம்பு இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக ஹெவி ஆம்பிளிஃபையர்ஸ். இப்போ ஆன் பண்ணால் தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது ஆடியோ குவாலிட்டி. பட்டாசு கிளம்ப போகுது அன்றைக்கி நைட் ஃபுல்லாக. இங்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட்னிங் எல்லாமே தனி. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல்இடி போர்டு வரும். பேக் சைடில் நமக்கு வந்து எல்இடி போர்டு வருது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஷார்ப் லைட்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிட்டு நான் அவங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 40 ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது, 8 லைனரு, 4 டாப்பு. சப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே 2 சிங்கிள் சப்பு, 4 டபுள் சப்பு 4. அதுக்கப்புறம் 4 சைடு 4 பக்கம் லேடரு. பேக் சைடில் வந்து எல்இடி ஸ்க்ரீன் வந்துடும். உங்களுக்கு ஷார்ப்பியும் இன்னும் மாட்டிகிட்டே இருக்காங்க. ஷார்ப்பி 10 ஷார்ப்பி மாட்டியிருக்காங்க. இன்னும் எத்தனை ஷார்ப்பி மாட்ட போகிறாங்கன்னு தெரில. ப்ரோக்ராம் சும்மா களை கட்ட போகுது. ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாமே ஹெவி ஆம்பிளிஃபையர்ஸ் தான் போட்டிருக்காங்க. நார்மலாக நீங்கள் திருவிழாவுக்கு போடுற ஆம்ப் போடல, எல்லாமே ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுற ஹெவி ஆம்பிளிஃபையர்ஸு. சும்மா பெருக்க விட போகிறோம் நீங்கள் நைட்டு. எல்லாம் ஓரளவுக்கு வேலை முடிச்சுட்டாங்க. எல்இடி வால் போட்டுட்ருக்காரு. எல்இடி வால் போட்டு முடித்தோடனே மற்ற வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. இப்போ ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட் எல்லாமே போட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை பார் லைட் போட்டிருக்கீங்க, எத்தனை ஷார்ப்பி போட்டிருக்கீங்க? 50 பார் லைட் போட்டிருக்கேன். ஷார்ப்பி 10 ஷார்ப்பி போட்டிருக்கேன். 10 ஷார்ப்பி போட்டிருக்கேன். பிளைண்டர் 8 பிளைண்டர் போட்டிருக்கேன். ஓ, இது முன்னாடி இருக்கிறது? ஓகே ஓகே. பிளைண்டர் இப்போ எல்லாமே இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா? இதில் எது இதோட கண்ட்ரோல் மட்டும் சொல்ல முடியுமா? எது இதோடதெல்லாம் இல்லை, நாம் தான் டேச் பண்ணுறதை பொறுத்து நம்ம கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். இது வந்து மூவிங் லைட்டு ரொட்டேட் பண்ணுறதுக்கு, லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறதுக்கு. எதுக்கு? லெஃப்ட் மூவிங் லைட்டு. ஷார்ப்பிக்கு. இது வந்து ஷார்ப்பியோட கோப்போ கலரு, அப்புறம் ஃபில்ட்ரு பேனு, அந்த மாதிரி ஷேப்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது வந்து ஃபைல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த அவ்வளோதான். மற்றபடி இந்த ஃபேடர்லாம் இதெல்லாம் வந்து ஒரு லைட்டோட அட்ரஸ் இதில் தான் சேவ் பண்ணும். ஒரு லைட்டோட அட்ரஸ். சரி சரி. இது வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற ஃபைல். இதில் ஃபைல் சேவ் பண்ணால் அந்த ஃபைல் அங்கே அப்படியே நம்ம ப்ளேபேக் பண்ணிக்கிட்டு யூஸ் ஆகும். ஷார்ப்பி மட்டும் ரொட்டேட் பண்ண முடியுமா? ரொட்டேட் பண்ணி காட்ட முடியுமா? அப்புறம் நைட் பண்ணிக்கலாம். நைட் ஓகே. இது வந்து ஃபோக்கஸுக்கு. ஃபோக்கஸுக்கு இது. சரி ஓகே. இது மட்டும் எவ்வளோண்ணா வரும் வாங்கணுன்னா? இது 38 ரூபா வரும். 38,000 வரும். இப்போ இது டோட்டல் செட்டப்பு இது நீங்கள் வேறு இடத்துல பண்ணி கொடுத்தா எவ்வளோ வரும்? இது மட்டும் லைட்னிங் மட்டும் 38 ரூபா 40 ரூபா பண்ணுறேன். 40,000 ரூபா. இதோட பெருசாக பண்ணியிருக்கீங்களா நீங்கள் வெளியே? இதோட பெருசாக பண்ணியிருக்கீங்களா?
é mudando nossos pensamentos. Qual é a atitude das pessoas que você conhece frente aos acontecimentos? Tenho certeza de que você vai se lembrar daquelas que têm uma atitude positiva, contagiante. 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 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு போடுற ஸ்பீக்கர்ஸ், பார் லைட், ஷார்பி லைட்ஸ், இதுக்கு சம்மந்தப்பட்ட திங்ஸோட வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி உங்க ஏரியாவில் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற ஏதாவது பெரிய ப்ரோக்ராம் பண்றவங்க இருந்தா சொல்லுங்க, நாம அதையும் ஒரு வீடியோவா எடுத்து கவர் பண்ணி போடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you on next video, bye.